ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் செடியில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டுருக்குறோம். இந்த பக்கம் எக்கச்சக்கமாக இல்லை வேண்டாங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த கீரையை வந்து அந்த டேபிள் நகர்த்தி வச்சுட்டு அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். ஏங்க ஒன்றும் பண்ணுங்க. இப்போ இந்த வாழையெல்லாம் மூடிச்சு போட்டு இப்போ வந்துட்டுருக்குது குட்டியாக வச்சா. இப்போ வாழை வந்துடுச்சு, இங்கே பெருசாக வந்துடுச்சு குட்டியாக வச்சா. இந்த பக்கம் இந்த கீரை செடிகளை அந்த கட்டு எடுத்து மேலே போடுங்க. மம்டி போட்டு கொத்துவாங்க. மம்டி வேலை எட்டுவாங்க. மம்டி எடுத்துட்டா இல்லை இந்த கட்டு வந்து இந்த கை வைக்காதீங்க. நான் கை வைக்கல. இது எடுத்து உள்ளே போடுங்க அந்த பக்கம். ஒவ்வொன்றும் இது பேனர் இங்கே வச்சுருந்தா பேனர் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே கீரை வந்து ஆள் உயரத்துக்கு வந்துடுச்சு. அது இருக்கணும் இல்லை புஷ் வந்துடும். இதையும் வந்து இந்த சில செடியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தக்காளி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்லை பெருக்கன் வந்து இது பண்ணிடுவேன். அந்த டேபிள் வெட்டையாகி போச்சு இல்லைங்க. அந்த பெருக்கானு வந்தால் கொஞ்சம் இது பண்ணும். அந்த டேபிள் எடுத்து அந்த பக்கம் வச்சுருங்க. டேபிள் அந்த பக்கம் வச்சு நாங்கள் எங்கே போகிறது வருது இல்லை கொஞ்சம் நகர்த்தி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்ல. இப்போ நான் இங்கே பண்ணல புதராட்டு இருக்குது. சரிங்க மாவு நேரம் ஆகி போச்சு. சரி அந்த இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் தக்காளி செடி கட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். தக்காளி செடியை வந்து இப்படி நகர்த்தி விட்டுடலாம். நகர்த்தி விட்ருங்க. இல்லை தக்காளி கம்முன்னு தான் இருக்குது. கம்முன்னு இருக்குங்களா? உள்ள எல்லாம் ஏதோ காஞ்சி போகும். காஞ்சி போ வேண்டாம் அப்படி இருக்குது. அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. நல்லா காய் விட்டுருக்கு. இல்லைங்க அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக அப்படி இருக்குது. ஆமாம் சரி ரைட்டு. இந்த நேரம் வந்து மம்டி எடுத்து வரட்டுங்களா? இல்லை இந்த நேரம் கொஞ்சம் புல்லில் இருக்கு பாருங்கள். அது எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. காலையில் ஒரு செடி வந்து வச்சோம். அது அப்படியே சைடில் போட்டுருங்க. அப்படியே புது வர வருது பழைய வர போக தான் செய்யும். ஏன்னா அந்த பக்கம் போய் வரணும். அவ்வளோதான். அது சோழி பிடிச்சி நல்லா இருக்காது. இன்னும் புது வர வருதுல்ல. அப்புறம் வரும்போது இப்போ இந்த நேரம் மம்டி எடுத்து விட்டுங்களா? இல்லை இல்லை கதிரவால் போட்டு அடிச்சுங்களா? பார்த்து எடுத்துட்டு நாற்று வந்தாலும் வெட்டணும்ல. நான் பார்த்து எடுத்துக்கிறேன். காஞ்சி போச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது விட்ருங்க. கொஞ்சம் காஞ்சி தானே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வேணும். கொஞ்சம் சிலது வந்து நல்லா ரொம்பவே காஞ்சிச்சுன்னா அதில் எடுத்துருங்க. கொஞ்சம் இருக்கட்டுமே, கொஞ்சம் இருக்கட்டுங்க. உள்ளே பூந்து வரக்கு மட்டும் ரவுண்டான மாதிரி வச்சுருக்குங்க. அப்போ தான் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நின்று பாடுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அது இருந்துட்டு போட்டுங்க. அப்புறம் அந்த செடி பழசெல்லாம் வரும்போது ஏன்னா பிடுங்குறது மலான்னு வெட்டி வீசிடலாம். இதெல்லாம் இதாச்சு பாருங்க. மொக்கே இல்லை. மொக்கையில் நாங்கள் அடுத்த இது பொறிச்சிட்டு. ஆமாம் ஆமாம் சரி. சில சாமிக்கு வச்சிடலாம்ல. சில இது பண்ணுங்க சாமிக்கு வச்சிடலாம். நாளைக்கு அமாவாசைங்களா? கத்திரிக்கோள் எடுத்து வரட்டுங்களா? இல்லை போஷ் எடுத்து வரட்டா? ஒரு போஷ் எடுத்து வரட்டுங்களா? கையில் கொடுக்குறேன், நீ கொண்டு போய் வச்சுருங்க. இப்படிலாம் அறுக்குறாங்க துண்டாமல்லையா? அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு போஷன் வச்சுட்டா நாளைக்கு கூட நான் சாமிக்கு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஈரத்தொணை போட்டு வச்சுட்டோம்னு கூட நாளைக்கு அமாவாசையில் சாமி கூட வச்சுக்கலாம்ல. நான் கொடுக்குறேன், நீ கையில் பிடிச்சிக்குங்க. அப்போ நான் தர்றேன். நாளைக்கு சாமிக்கு வச்சிடலாம்ல. ஒரு துணியில் போட்டு துணியில் போட்டு சுற்றி வச்சுட்டேன். நம்மளால தண்ணி கொஞ்சம் தெளித்து மூடி வச்சுட்டாலும் போதும். ஆனால் அந்த காஞ்சதெல்லாம் வீச மாட்டோம் நாங்கள். அந்த காஞ்சது வந்து விதைக்கு வச்சுக்குவோம். இன்றைக்கி ஒரு விதை போட்டிருக்குறேங்க. அங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து விதை போட்டிருக்குறோம். கொஞ்சம் வரதான் கொஞ்சம் செடிகளை கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். அப்பப்போ வரதான் கொடுங்க. ஆமாங்க இது கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் இந்த இதில் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிறோம்ல. சும்மா இல்லைங்க. தோட்டத்தை தான் எங்களுக்கு ட்ரெண்டிங்கே. எங்கள் தோட்டத்தை தான் சிறப்பு ட்ரெண்டிங். இந்த சைடு கூட பூ இருக்கு பாருங்கள். இது வச்சு தான் நாங்கள் வெளி தோட்டத்துக்கு போய் எடுக்கிறதுக்கு எங்கள் தோட்டத்தில் தான் சிறப்பு. இதுங்க வச்சுட்டு வரேங்க. அதனால் பாருங்கள் இத்தனை பூ இருக்குது. இது வந்து ஒரு ஈரத்துணி போட்டு சுற்றி வச்சிட்டோம்னா நண்பர்களே இந்த நேரம் வச்சிடலாம். இந்த ஃபோன் கிட்ட வச்சிடலாம். இந்த ஈரத்துணி போட்டு சுற்றி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து அமாவாசை சாமிக்கு இருக்குது. நல்லாயிருக்கு. சாமிக்கு இருக்குது நல்லா இருக்குங்களா? குட்டியாச்சு. சரி வச்சுக்கலாம். இதுதாங்க ட்ரெண்டுங்க. நம்மளுக்கு அந்த தோட்டம் இருக்குங்காட்டி தான் நமக்கு நிறைய வீடியோ எடுக்க முடியுது. இல்லைன்னா மொட்டையாக வந்து இது காட்டிகிட்டு வந்தாலும் போகாது, வியூஸ் போகாது. தோட்டத்தினால தான் எங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகுது. இதை விட்டுருங்க, இந்த கீரையும் விட்டுருங்க. அப்படியே சில இன்னும் பூ இல்லையா? சரி ரைட்டு வச்சிடலாமா? கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். துளசி செடி இதுதாங்க. எங்கள் துளசி மாடங்க இதுதாங்க.
இதுதான் எங்கள் துளசி மாடம். பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து இதுதான் துளசி மாடங்க. லென்த்தாக இருக்குங்க. முன்னாடி வந்து ரோடு முன்னாடி கடை. இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் வியாபாரம் டல் அடிக்கிறதுனால ஓப்பன் பண்ணல. என்னமோ தெரியல, கடனுக்கே கேட்குறாங்க. மனசுக்கே கொஞ்சம் பாடாக இருக்குது. கடன் வாங்கிட்டு போனால் அப்புறம் அவங்க வந்து கொடுத்தா தான் நிஜம். அவங்க கடன் அன்பை மதிக்கும். கொஞ்சம் சில பேர் கடன் கேட்குறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போயிட்ட அப்புறம் நான் வீடு தொலைவாயிட்டு போகணும். அது வந்து அப்புறம் நான் வீடு தொலைவாயிட்டு போய் இது பண்ணோம்னா அது சிரமமாகுது. அதனால் இன்றைக்கி டோர் லாக். இந்த டோர் லாக். நாளைக்கு அமாவாசை. இன்றைக்கி தான் எங்கள் லைனில் வந்து ரேடியோ சத்தமெல்லாம் கேட்குங்களா? இன்றைக்கி தான் வந்து பாரு அங்கே எருக்குதான் செடி மேலே வந்து அப்படியே இதாகிட்டு இருக்குது. நான் எடுத்து வீசும்போது சரி, அதை அப்படியே எடுத்து விடுங்க. அந்த காக்காய் தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன அங்கே ஒரு மரமாக ஆயிடுச்சு. அது வந்து அது எதுவுமே பாதி இன்னும் பாதி வெட்டிடுங்க. இது பாதி வெட்டிடுங்க. அது பாதி வெட்டி எரிஞ்சிட்டு அதோடு வெட்டி எறிஞ்சு போகுது. வந்துடுச்சா? இந்த பேனர் இருக்குது, இந்த தட்டி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து உள்ளே போடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து அது கொஞ்சம் இடம் காத்துட்ருக்குது. தட்டி ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போடுங்க. உள்ளே போடுங்க. அப்படி போடுங்க, ஒவ்வொன்றா போடுங்க. அது இடம் ஃபுல்லாக காத்துட்ருக்குது. அது நம்ம எருக்கலாம் செடி ஒன்று இருக்குது. முதல்ல இந்த விஷ செடி வந்து ரிமூவ் பண்ணணுங்க நண்பர்களே. அது ரிமூவ் பண்ணால் தான் அது போயிடுச்சா, அந்த எருக்கலாம் செடி போயிடுச்சா. கரையான் பிடிக்குங்க. கோழின்னு வளர்த்துனோம்னா கரையான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பூச்சி என்ன அது வேறு பராமரிச்சுட்டு அது ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு அப்புறம் அதுக்கு ஏதோ ஒன்றுன்னா நம்மளால முடியாது சாமி. நாம் இருக்கிறது பெரிய பாடாக இருக்குது. இந்த கோழி வளர்த்துற, கொக்கி வளர்த்துற, ஆடு வளர்த்துற, மாடு வளர்த்துற நம்மளால முடியாது. வளர்த்துறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வளர்த்துவாங்க. அதுக்கு ஏதோ ஒன்றா இல்லை, அதுக்கு ஏதோ ஒன்றா நம்மளால் தாங்க முடியாது. அது அத்தனை பாடு. பசங்களுக்கு உடம்பு கட்டினாவே நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. அதில் 5 அறிவு ஜீவன் அதெல்லாம் வளர்த்துனோம்னா நல்லா பின்னாடி நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இந்த பேனர் வந்து பின்னாடி அது இருக்கிட்டு விடுங்க. அது அப்படி தான் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக பேனர் ஃபுல்லாக இது பின்னாடி தள்ளி விட்டுருங்க. நல்லா மேலே நல்லா மேலே அப்படி மேலே ரொம்ப நல்லா தள்ளி மேலே வச்சு வச்சுருங்க. அவ்வளோதான். சரி, இன்னும் தள்ளிடுங்க. இன்னும் கீழே தள்ளி விடுங்க. ரைட், அவ்வளோதாங்க. போதுங்க. அந்த செடி ஒன்று பெருசாக இருக்குது. அது இது பண்ணி விடுங்க. அதே பச்சை மிளகாய் இது ஓரளவுக்கு வந்துருச்சா? வரட்டு அன்றைக்கி இப்போ இது பண்ணதே 1/4 கிலோ இருக்குது பாருங்கள். பட்டு வாங்கியிருக்குது. அன்றைக்கி பொருங்கும்போது பார்த்தா ஒரு போஷி நிறைய ஆச்சு. இப்போ பாருங்கள் பட்டை வாங்குது. பூரா இந்த இலைக்கு பதில் பச்சை மிளகாய் இருக்குங்க உள்ளையா, தெரியுதுங்களா? இலைக்கு பதிலாக பூரா பச்சை மிளகாய் தான் இருக்குது. நான் என்னென்ன ஃபுல்லாக ஒரு வாரம் இருக்குங்களா? ஏங்க செடியெல்லாம் மலர்ந்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். என்ன இரவு சாயங்கால டைமு மாலை நேரத்தில் வந்து பண்ணலாம். மாலை நேரத்தில் பண்ணலாம். சரிங்க. தேங்காய் தொட்டி இது இங்கே வைக்கலாம். இது நான் சேர்த்து வச்சுட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்குதுங்க. இதையும் சேர்த்து வச்சுட்டுருக்குறோம். அது வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பட்டை வாங்குது. உள்ள பச்சை மிளகாய் ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட இப்போ புரிஞ்சுனாவே 1/4 கிலோ மேலே இருக்க மாட்டேங்குது. பார்த்திங்களா? இப்போ எடுத்தாவே 1/4 கிலோவுக்கு மேலே வந்துருக்கு. நல்லா திரட்டுருச்சு ஒன்று. நிறைய பேர் பார்க்குறீங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்டாக கொடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா? இப்போ நல்லா திரட்டுருச்சு. பச்சை மிளகாய் காரம் ஒரு ஒன்று பொழிச்சு சாப்பிட்லாமா? அவ்வளோதான். கப்பன்னு எரி இல்லைங்க. அந்த கதிர் அல்வால் கொடுக்கிட்டா? எங்கே இருக்குங்க? அது கதிர் அல்வால் இது பண்ணுங்க. அங்கே எலுமிச்சங்காய் செடி இருக்க மாட்டேங்குது. கதிர் அல்வா எடுத்து அதில் இது பண்ணுங்க. போதுமா?
சரி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.